magnetic field produced along axis of circular coil carrying current. So a circular coil இருக்கு. ஓகே, அந்த circular coil ஓட axisல நம்ம ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ண போறோம். So அந்த பாயிண்ட்ல என்ன magnetic field இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். So first I am going to consider one circular coil. Okay, so 3-dimensional இப்படி இருக்கு. Okay, flat arc. So இது வந்து center point O. Okay, so இப்படி இருக்கு அந்த circle. So இதோட axisல இங்க மேல இந்த இடத்துல I am going to consider a point. So இந்த இடத்துல I am going to consider one point from the center. Okay, so இந்த பாயிண்ட்ல வந்து இந்த circular coilல current pass ஆயிட்டு இருக்கு. Okay, so இந்த பாயிண்ட்ல என்ன magnetic field அதுதான் வந்து நம்ம calculate பண்ண போறோம். Okay, so எழுதிக்கோங்க. So this point I am taking it as point P. The distance from O to P they have given as Z. Okay, so நான் இந்த இடத்துல ஒரு small length element, okay, DL எடுத்துக்க போறேன், and இந்த இடத்துல ஒரு small length element DL நான் எடுத்துக்க போறேன். Okay, so O ல இருந்து இந்த length element வந்து C, and O ல இருந்து இந்த length element வந்து D. இந்த பாயிண்ட் வந்து D, இந்த பாயிண்ட் வந்து C. Okay, so OC ஓட distance வந்து capital R, OD ஓட distance வந்து capital R அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணி போறேன். இப்போ C ல இந்த distance என்னது? OP ன்ற distance வந்து small z. Okay, so C to P வந்து நான் கனெக்ட் பண்ண போறேன், and I am going to connect P to D like this. C to P and P to D. C to P the distance is smaller, and D to P also the distance is smaller அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். Okay, fine. இத வந்து இன்னும் கிளியரா நான் இங்க கீழே வரையறேன், நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்தை. ஓகே, சோ இந்த இடம் Z இப்படி இருக்கு. ஓகே, O Z இப்படி இருக்கு. ஓகே, சோ இது வந்து C, இது வந்து D, இது வந்து கேபிட்டல் R, இது வந்து Z. ஓகே, சோ இந்த பாயிண்ட் வந்து என்னது? P. சோ C ல இருந்து ஓகே இப்படி, சோ C ல இருந்து P இப்படி வரும். ஓகே, and D ல இருந்து P வந்து இப்படி வரும். கரெக்ட்டா? இது வந்து ஸ்மாலர், இது வந்து ஸ்மாலர். சோ இப்போ இந்த லென்த் எலிமெண்ட் இங்க இருக்கு, இந்த லென்த் எலிமெண்ட் இங்க இருக்கு. இந்த லென்த் எலிமெண்ட்னால வர மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே, இந்த லென்த் எலிமெண்ட்னால வர மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்ட்டா? சோ இப்போ நம்ம இத என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி நடுவுல இருந்தது அப்படினா we have to divide it into two components. என்னென்ன components? Horizontal component and vertical component. So இந்த dB வந்து I have to divide into horizontal component and vertical component, and இந்த dB ஐயும் I have to divide it into horizontal component and vertical component. So இந்த angle வந்து I am taking it as phi. Okay, இந்த angle வந்து I am taking it as phi. So horizontal component and vertical component என்னவா இருக்கும்? Horizontal component we will always represent it with cos theta. So இப்போ இங்க வந்து dB cos phi, இது வந்து என்னது? இதுவும் வந்து dB cos phi.
வெர்டிக்கல் காம்போனன்ட் என்னது? இதோட வெர்டிக்கல் காம்போனன்ட் வந்து dB sin phi. இதோட வெர்டிக்கல் காம்போனன்ட் dB sin phi. கரெக்ட்டா? ரெண்டுமே வந்து dB sin phi, dB sin phi. இது எல்லாமே இதே ஒரே டயகிராம்ல உங்க புக்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நீங்க இப்படி பிரிச்சு கூட தனியா எழுதிக்கலாம் புரியுற மாதிரி. ஓகே, சோ இது எல்லாமே வந்து இந்த இடத்துலயே கொடுத்திருப்பாங்க உங்க புக்ல. ஓகே, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். dB according to Biot-Savart law, what is dB? dB vector is equal to mu naught by 4 pi I vector formula எழுதாம சாதாரணமா எழுதலாம். I dl sin theta divided by r square. இப்போ நான் இந்த வெக்டர் ஃபார்ம்ல எழுதுறேன். உங்க இஷ்டம். வெக்டர் ஃபார்ம்னா வந்து நான் சொன்னேன்ல I dl sin thetaன்றது I cross dl அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? சோ வெக்டர் ஃபார்ம்ல எழுதுனேனா இப்படி எழுதணும். mu naught by 4 pi r square. மேல எப்படி எழுதுவ? I vector cross dl vector. ஆனா கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட், சோ அதுக்கு மட்டும் வெக்டர் சைன் வராது. ஓகே, சோ இப்படி உங்க புக்ல ஃபர்ஸ்ட் இத கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா இத கொடுத்திருக்காங்க. நமக்கு டெரிவேஷன் போடுறதுக்கு இது தேவையில்லை, இதுதான் தேவை. ஓகேவா? சோ அதனால தான் நான் அதை எழுதல. பட் வேணா நீங்க அதை எழுதிட்டு இதை எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் புக்ல இருக்க மாதிரி எழுது. dB vector is equal to mu naught by 4 pi I cross dl vector divided by r square. So vector இல்லாம எழுதணும்னா mu naught by 4 pi I dl sin theta divided by r square. So நம்ம theta வந்து we are considering it as 90 degree. If theta is equal to 90 degree, then sin 90 is equal to 1. So என்ன ஆகும் இந்த equation? It will become dB is equal to mu naught by 4 pi I dl divided by r square. I dl divided by r square. இது வந்து நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் இது. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இன்ஃபினிட்லி லாங் கண்டக்டருக்கு போட்டுட்டோம். ஓகே, இப்போ எனக்கு வந்து இங்க தீட்டான்றது இல்ல. எனக்கு இங்க என்ன ஆங்கிள் நான் எடுத்திருக்கேன்? phi அப்படின்ற ஆங்கிள் எடுத்திருக்கேன். அண்ட் அத வந்து ரெண்டா டிவைட் பண்ணிருக்கேன். dB cos phi, அதுக்கப்புறம் dB sin phi அப்படின்னு டிவைட் பண்ணிருக்கேன். ஓகே, சோ இப்போ dB அப்படின்றது வந்து it is divided into two components. It is divided into how many components? Two components. Okay, so அந்த two components என்னலாம்? dB cos phi and dB sin phi. Okay, இப்போ நமக்கு இந்த லென்த் எலிமெண்ட் மட்டும் தான் வச்சு நம்ம பண்றோம். இந்த லென்த் எலிமெண்ட் இப்போ dB cos phi அப்படின்றது வந்து என்ன இருக்கு? ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. சோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும்போது they will cancel each other. dB cos phi வந்து cancels each other. சோ அப்போ நமக்கு வந்து dB அப்படின்றதுல வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? we will get only dB sin phi மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, dB ல வந்து we will get only dB sin phi. ஓகே, சோ வெக்டர் ஃபார்ம்ல வேணா எழுதிக்கோங்க. சோ இது வந்து dB ல வந்து we will get only dB sin phi. ஏன் வெறும் sin phi மட்டும் தான் நமக்கு கிடைக்குது? ஏன்னா cos phi ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. சோ it will cancel each other. ஓகே, இப்போ dB is equal to இந்த dB க்கு பதிலா I am going to substitute this value. ஓகே, இத வந்து நான் 1 ன்னு வச்சுக்கிறேன், இத வந்து நான் 2 ன்னு வச்சுக்கிறேன். So I am going to substitute 1 in this 2. So இந்த dB க்கு பதிலா I am going to substitute this value. என்ன value? mu naught by 4 pi
I dl by r square sin phi. புரிஞ்சுதா? So இப்போ நமக்கு total magnetic field வேணும்னா what I should do? I should do integration. கரெக்டா? So total magnetic field வேணும்னா I should do integration of dB is equal to mu naught. I வந்து constant வெளிய வந்துரும். Okay? Divided by 4 pi. Okay? Integration of dl divided by r square sin phi இப்படின்னு எனக்கு கிடைக்கும். கரெக்டா? mu naught I divided by 4 pi dl divided by r square sin phi இப்படின்னு எனக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு sin phi ஓட வேல்யூ எனக்கு தெரியணும். அதே மாதிரி r ஓட வேல்யூ எனக்கு தெரியணும். சோ இந்த ட்ரையாங்கிள்ல பாருங்க r வந்து ஹைபோட்டென்யூஸ் சைடுல இருக்கு. ஓகே, அண்ட் அப்போ hypotenuse square is equal to opposite side square plus adjacent side square. So அப்ப நான் என்ன எழுதலாம்? r in triangle, இது வந்து p, கரெக்டா? In triangle OCP I can write hypotenuse square is equal to opposite side square plus adjacent side square. கரெக்டா? So r square plus z square. Okay, இது வந்து r square. இந்த இடத்துல இந்த வேல்யூவை வந்து நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? நானு sin phi ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். sin thetaன்றது வந்து என்னது? ஆப்போசிட் சைடு பை ஹைபோட்டென்யூஸ். So ஆப்போசிட் சைடு வந்து என்னது? இது ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு. So OC divided by hypotenuse வந்து என்னது? CP. OC divided by CP. So sin 5 is equal to OC ஓட வேல்யூ என்னது? capital R divided by CP ஓட வேல்யூ வந்து என்னது? R. புரிஞ்சுதா? R ஸ்கொயர் வந்து R ஸ்கொயர் plus Z ஸ்கொயர். அப்ப R என்னவா இருக்கும்? root of R square plus Z square. So sin phi is equal to R by root of R square plus Z square. root போடுறதுக்கு பதிலா நான் அந்த whole power half அப்படின்னு எழுதுறேன். இப்போ இந்த R square வேல்யூவையும் இந்த sin phi ஓட வேல்யூவையும் நான் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ எனக்கு என்ன கிடைக்கும்? integration of dB I will get B. B is equal to mu naught I by 4 pi. Okay, sin phi க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்? R divided by R square plus Z square whole power half integration of dl அப்படியே இருக்கு divided by R square க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்? R square plus Z square. So base ரெண்டுமே வந்து சேமா இருக்கு. base ரெண்டும் சேமா இருக்குதுன்னா we can add the powers. So powers என்னலாம் இங்க? half, இங்க 1. So half plus 1 வந்து என்ன ஆகும்? 3/2 அப்படின்னு ஆகும். கரெக்டா? So what I will get? B is equal to mu naught I R divided by 4 pi R square plus Z square the whole power 3/2 integral dl. Okay, so இங்க வந்து integral dl. dl னா என்னது? அந்த சர்க்கிளோட ஒரு ஸ்மால் லென்த். கரெக்டா? அப்ப டோட்டல் லென்த்ன்றது வந்து என்னது? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்றது தான் வந்து என்னது? டோட்டல் லென்த். சாரி, ரேடியஸ் இல்ல, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். So circumference of the circle. So total length வந்து is nothing but circumference of the circle. Circumference of the circle formula என்னது?
2 pi r. So இத வந்து நான் இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். So எனக்கு என்ன கிடைக்கும்? B is equal to mu naught I r dl க்கு பதிலா what I will get? Integral dl க்கு பதிலா I should write 2 pi r divided by 4 pi r square plus z square the whole power 3 by 2. Pi cancel, 2 ones are, 2 2s are. Okay, so I will get B is equal to mu naught I r square divided by r square plus z square the whole power 3 by 2. இது வந்து magnetic field on the coil. Okay, suppose இப்போ இந்த காயிலுக்கு வந்து ஒரே ஒரு டர்ன் தான் இருக்கு, ஒரே ஒரு சுத்து தான் இருக்கு அந்த காயில், கரெக்டா? சப்போஸ் அந்த காயில்ல நிறைய டர்ன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் if the coil has n number of turns, இது வந்து ஒரே ஒரு டர்னுக்கு, அப்ப 2 டர்ன்ஸ்க்கு you have to multiply this by 2. 3 turns இருந்ததுன்னா you have to multiply this by 3. அப்ப n turns இருந்ததுன்னா multiply this by n. So for n turns we will get B is equal to n into mu naught I r square divided by r square plus z square the whole power 3 by 2. அதுல 2 வரும். எதுல? கீழ 2 pi r. Okay. 1s are 2 2s are. இப்போ if z is equal to 0 என்ன ஆகும்? If z is equal to 0, what you will get? Center. Z is equal to 0 na, it means the center of the coil. So center of the coil, அந்த பாயிண்ட் வந்து z ன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்போ z 0 னா அந்த டிஸ்டன்ஸே இல்ல, அந்த பாயிண்ட் வந்து சென்டர்ல இருக்கு. அப்படினா இந்த டெரிவேஷன், இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? n mu naught I r square divided by 2, z வந்து என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். So I will get r square the whole power 3 by 2 அப்படினு கிடைக்கும். So 2 2 will get cancelled. I will get B is equal to n mu naught I r square divided by 2 r cube. R square and r cube la or r cancel ஆயிடும். So B is equal to n mu naught I divided by 2r. இதுதான் வந்து magnetic field in the center of the coil, and இது வந்து magnetic field in the coil, circular coil which is carrying current. Okay, so புரிஞ்சுதா இந்த derivation? So எடுத்துக்கோங்க, current loop as a magnetic dipole. Current loop as a magnetic dipole. Current loop na என்ன அர்த்தம்? Loop நாவே it is a circular coil அப்படின்னு அர்த்தம். So ஒரு circular coil which is carrying current, அத வந்து நம்ம டைபோலா பார்க்க போறோம். டைபோல்னா it is having a north pole and a south pole அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணி அதுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, so நம்ம இப்போ போட்டிருக்கோம் ஒரு சர்க்குலர் லூப்புக்கு டெரிவேஷன், அந்த ஈக்குவேஷன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஈக்குவேஷன் சொல்லுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் along the axis of circular loop carrying current. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? B is equal to mu naught I by 2 r square divided by r square plus z square the whole power 3 by 2 இப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? சோ இவங்க ஃபர்ஸ்ட் இங்க எடுத்திருக்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னா, if z is very much greater than r,
if z is very much greater than r. அதாவது ரேடியஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு, ஆனா இந்த z என்ற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா if z is very much greater than r, we can take r square plus z square. We can approximately take it as only z square. Okay, so enna agum in the equation b is equal to mu naught I by 2 r square divided by r square plus z square. I am going to take it as z square the whole power 3 by 2. 2 will get cancelled. b is equal to mu naught I by 2 r square by z cube. இப்படி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இது எப்போ கிடைக்கும்? எப்போ கிடைக்கும்? Z is greater than R. Z is greater than R. ஓகே, இப்போ நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறது ஒரு சர்க்குலர் லூப், கரெக்டா? இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னது? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து பை r ஸ்கொயர். ஏரியா A is equal to pi r ஸ்கொயர். சோ இதுல இருந்து r ஸ்கொயருக்கு ஃபார்முலா நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? r ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது? r ஸ்கொயர் is equal to a by pi. So substitute this here. What I will get? b is equal to mu naught I r square by 2. Okay, r square க்கு பதிலா what I am going to substitute? a by pi into z cube. I will get like this. Okay, so multiply by 2 in the numerator and denominator. என்ன கிடைக்கும் எனக்கு? b is equal to mu naught divided by 2 2s are என்ன ஆயிடும்? 4 pi. ஓகே, மேல வந்து 2ia divided by z cube அப்படின்னு ஆகும். கரெக்டா? மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அதோட ஃபார்முலா என்னது? pm is equal to 2qm L. 2qm L. மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டுக்கு இன்னொரு ஃபார்முலா வந்து I into A. இன்னொரு ஃபார்முலா என்னது? I into A. I into A வந்து எப்படி வரும் அப்படின்னா, நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, கரெக்டா? whether the equation is dimensionally correct or not அப்படின்னு படிச்சிருப்பீங்க. So I into A மல்டிப்ளை பண்ணும்போது அதோட டைமென்ஷனும் மேக்னெட்டிக் டைபோலோட டைமென்ஷனும் இட் இஸ் சேம். ஓகே, so இந்த ஈக்குவேஷன் நம்ம எதனால எழுதுறோம்? because the dimensions of pm and I into A are same. Okay, so இப்போ இந்த pm ஐ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? என்ன கிடைக்கும் எனக்கு? b is equal to mu naught by 4 pi 2 pm divided by z cube அப்படின்னு கிடைக்கும். ஓகே, so இல்லாட்டி pm is equal to என்ன கிடைக்கும்? b into 4 pi z cube divided by mu naught to mu naught. so இது வந்து magnetic dipole. அப்படி இல்லாட்டி இன்னொன்று வந்து pm is equal to I into A. இதுவும் வந்து இன்னொரு ஃபார்முலா ஃபார் மேக்னெட்டிக் டைபோல். ஓகே, வெக்டர் ஃபார்ம்ல எழுதணும்னா ஏரியாக்கு மட்டும் வெக்டர் வரும். So magnetic dipole வந்து என்னது? It is a product of the current and the area of the loop. So the formula it is
other definition. It is the product of the current and area of the loop. Next எழுதிக்கோங்க. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் ஆல்ரெடி படிச்சிட்டோம்ல. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. கரெக்டா? ஸோ அதையும் எழுதிக்கோங்க. இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டினா என்ன அர்த்தம்? It has both magnitude and direction. So magnitude வந்து we can find out using this formula. Direction எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா we can find the direction using right hand thumb rule. Okay, so the direction is found using right hand thumb rule. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் என்ன சொல்லுது? நம்ம ரைட் ஹேண்ட்ல ஒரு கண்டக்டரை ஹோல்ட் பண்ணோம்னா the thumb will point the direction of the current and the fingers will point the direction of the magnetic field. ஓகேவா? ஸோ கரண்டோட டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா அப்போ மேக்னெட்டிக் டைபோலோட டைரக்ஷன் வந்து இந்த சைட்ல இருக்கும், அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகே, ஸோ அதான் வந்து the direction is found using the right hand thumb rule. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சர்க்குலர் லூப்ல ரெண்டு படிச்சிருக்கோம். ஒன்னு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சர்க்குலர் லூப்ல எப்படி இருக்கும், இன்னொன்னு வந்து மேக்னெட்டிக் டைபோல் வந்து சர்க்குலர் லூப்ல எப்படி இருக்கும் அப்படின்றத படிச்சிருக்கோம்.